கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். ஆண்டவர் உமக்கு ஒரு காரியத்தை சொல்றார், அதை கவனமாக கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். ஆண்டு பேசுகிறாரு, என் ஜனம் வரும்போது வழிமறிச்சு அவங்கள முன்னேற விடாமல் இந்த ஒரு கூட்டம் தடுத்தது. இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. ஒரு சில தலைமுறை தாண்டி இப்போ அவங்க இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சாபத்தை சொல்லியிருந்தேன், தலைமுறை யுத்தம் நடக்கணும், நீ இப்போ போய் அவங்கள அழிக்கணும், எல்லாம் ஒன்று வைக்கக்கூடாதுன்னு சொல்லார். பாருங்கள், அதை குறித்து யாத்திரம் 17வது அதிகாரத்தில் 13 16 வசனங்களை வாசிக்கிறேன். யாத்திராகம் 17 13 முதல் 16 வசனங்கள். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யோகவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். பார்த்தீங்களா, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்து விரோதமாக இருந்துச்சு, அந்த வழிமறிச்சது. அதனால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம், ஒவ்வொரு தலைமுறையிலையும் அடி நடக்குன்னு சொன்னார். அவங்களை அடித்து தகர்ப்பேன்னு சொன்னார். இந்த சம்பவம் நடந்து பல 100 வருஷத்துக்கு பிறகு தான் சவுல் ராஜாவாகிறார். அப்போ அந்த காலத்தில் இருக்கிற தலைமுறைகளை அடிக்க சொல்கிறார் ஆண்டவர், அழிச்சிருன்னு சொல்கிறார். அப்போது தலைமுறையாக கர்த்தருடைய யுத்தம் சில குடும்பத்தில் நடக்கும். ஏன்னா தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினதுனால, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினதுனால, இவங்க என்னன்னா எகிப்திலேருந்து கானானுக்கு வரும்போது செங்கடலை தாண்டி வரும்பொழுது எதிராக வந்து யுத்தம் பண்ணினாங்க, அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாங்க. அதாவது மோசைக்கு விரோதமாய் மிரியாம் பேசுகிறாள். அவள் சரீரத்திலே குஷ்டரோக வியாதி வருகிறது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், நீதிமான்களுக்கு விரோதமாய், தேவ சபைகளுக்கு விரோதமாய், தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணின குடும்பங்கள் உண்டு. சில ஜப வீடுகளை அழிப்பதற்கு, சில சபைகளை மூடுவதற்கு, சில ஊழியக்காரர்களை ஊரை விட்டு துரத்துவதற்கு, சில ஊழியக்காரர்களை அழிப்பதற்கு சிலர் போராடுவார்கள். இந்த குடும்பத்தில் தேவன் எதிராய் எழும்புவார். அந்த யுத்தம் ஒரு நாளில் முடியாது. அவங்க சந்ததி முழுக்க பல தலைமுறைகள் தேவன் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு கிரியை செய்து கொண்டே இருப்பார். சில குடும்பங்கள் டக்குன்னு தலைக்கும், அடி வாங்கும். மீண்டும் கொஞ்சம் நாள் தாண்டி அடுத்தது கொஞ்சம் வருவாங்க, மீண்டும் அடிஞ்சு கீழே போவாங்க. அப்போது கர்த்தருடைய ஜனங்கள் முன்னேறக்கூடாது என்று வழிமறித்த குடும்பங்கள் மீது தேவனுடைய கோபங்கள் இருக்குமானால் கெஞ்சி செபிக்க நமக்கு தெரியாதில்ல. சில வேளையில் நாம் தவறு செய்தால் நமக்கு புரியும், நம்ம என்ன பண்ணியிருப்போம் நமக்கு புரியும். நம்முடைய முன்னோர்கள் கூட பண்ணியிருக்கலாம்ல, நமக்கு தெரியாதில்ல. ஆவிக்குரிய மக்களுக்கு எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க, எவ்வளோ எதிர்ப்பு காட்டியிருப்பாங்க. ஒரு வீட்டுக்கூட்டம் நடக்கும்போது எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஒரு தடவை
துபாய் தேசத்தில் வைத்து ஒரு சகோதரருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் கடலில். அவர் இடத்துல சொன்ன காரியம், எங்கள் ஊரில் வீட்டு கூட்டம் நடக்கும், பெந்தேகோஸ்து சபைக்கு ஒரு சில குடும்பங்கள் போக ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ இதில் இருந்தவர்கள். அப்போ என்ன பண்ணுவாராம், ஒரு தடவை அந்த இடத்துல பாஸ்டர் அந்த வீட்டில் வந்து கூட்டம் நடத்தும் போது இவர் ரகசியமாக போய் அவருக்கு செருப்பு எடுத்து ஒழிச்சு கொண்டு போய் கொத்துற போட்டார். ஒரு தடவை டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணாராம் கரண்டை. அப்போ ஜென்ரேட்டர் வசதியெல்லாம் அவங்க ஏற்படுத்தலை. கூட்டம் நடத்துன்னு இருக்கும்போது இவருக்கு செல்வாக்கை பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ண விட்டாங்க, கூட்டம் நடக்காமல் இருக்குது, இருட்டாகிறதுக்கு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஆனால் உண்மையிலேயே அவருக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கிறது, அவருடைய சரீரங்களே, மற்றபடி ஃபேமிலி ரொம்ப பாதிப்பு. அதனால் சமீபத்தில் அதை சிந்திச்சு பார்த்தேன். அவர் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகும் அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான உடைவு. அதே போல் அவங்களுடைய மனைவி ஆவிக்குரிய காரியங்களை அவங்களுக்கு, அதாவது ஒரு தடவை அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய இக்கட்டு நடந்தது. விடுதலை இல்லாத டைமில் சபைக்கு அழைச்சி வந்தாங்க, ப்ரேயர் பண்ணி உபாச கூட்டத்தில் ஜெபம் பண்ணி அதுலேருந்து விடுதலை கிடச்சி. அந்த வழக்கில் கண்டிப்பாக ஒன்றில் மரண தண்டனை அல்ல இங்கே ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. வெளிநாட்டில் அப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்த, ஒரு ஆக்சிடெண்ட்டில் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆனாலும் இல்லை, நான் ஒரு இடத்துல போய் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சேன், அங்கே தான் விடுதலை கிடச்சிது. தெய்வத்தை அசட்டை பண்ணி ஆவிக்குரியவங்களை தூசிச்சு குறை சொல்லி எல்லாமே மொத்தம் தரை மட்டம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இப்படி நம்ம அறிந்தோ அறியாமலோ பல காரியத்தை செய்வோம், பெரிய ஆள் மாதிரி செய்வோம். எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் வாலிபன், அன்றைக்கு நாங்கள் வாலிபன் நாட்கள். அப்போது நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம். எனக்கு ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தின அந்த பாஸ்டர் ஒரு காரியத்தை அப்போ என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். ஏன்னா ஒரு காலம் அவர் சொன்ன நபர்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஒரு நாளை அவர் ஒரு 9-9:30 மணி ஆகும்போது அவருக்கு 3 பெண் பிள்ளைகள். அவர் எங்கேயும் அவசரமாக போகிறதுக்காக, முக்கியமான இது ஒரு ஃபேமிலி, ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்காக பஸ்ஸில், அவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் அந்த ஊரில் நிற்கிறாங்க பஸ்ஸுக்கு, பிள்ளைகளை கூட்டிகிட்டு மனைவிமா. அதில் இவன் ரொம்ப அங்கே கலாட்டா பண்ணி, தகராறு பண்ணி, பிரச்சனை பண்ணி, அந்த பிள்ளைகளை கூவி விசில் அடித்து எல்லாம் பண்ணியிருக்கிறான். அப்போ ஒரு நாள் வேதனையோடு சொன்னார், அமைதியாக இருந்தேன், நான் ஊழியக்காரன், ரொம்ப பசங்களுக்கு கூட சேர்ந்து நைட்டு ஒரு மாதிரியெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது பிள்ளைகளோடு நின்னேன், என் பிள்ளைகளையும் சேர்த்து பண்ணாங்க, எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியலை, ரொம்ப வேதனைப்பட்டேன்னு சொன்னார். உண்மைன்னு சொல்கிறேன், அவன் இன்னும் வரையிலும் வாழ்க்கையில் முன்னேறலை. எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு, ஒரு தடவை அப்போ நான் இயேசுவை அறிந்து கொண்ட ஆரம்ப ஸ்டேஜ், முழு ரட்சிப்புக்குள்ளே வரலை. அந்த டீமை சார்ந்தவர்கள் ஒரு சபையில் போவாங்க, பொறுப்பில் எல்லாம் உண்டு. அப்போ ஒரு தடவை நாகர்கோவிலுக்கு சரி போயிட்டு வரோன்னு என்னை கூப்பிட்டாங்க காரில். போனால் ஒரு குறிப்பிட்ட பாரம்பரிய சபையுடைய கெட்டாப் டிபார்ட்மெண்ட் அங்கே தான் இருக்குது. அங்கே போய் அந்த சர்ச்சி பாஸ்டர் குறித்து அவரை உடனே மாற்றணும், மோசமானவன், நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, லெட்டர் கொடுத்தாங்க. நானும் கூட போயிருந்தேன், இப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு. ஆனால் உண்மையில் அவர் நல்ல மனுஷன் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லோரும். வேறு இன்னும் இவங்களுக்கு வாலாட்டுக்கு அவர் விட மாட்டார், தட்டி கேட்பார். இன்னும் வரையிலும் பாடுதான். அப்போ இதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சபைக்குள்ளே இருந்து ஊழியக்காரனுக்கு விரோதமாக பரிசுத்தவன விரோதமாக எழும்பினாலே அழிவு தான். சில சபையில் அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு சர்ச்சில் மிஷன் வீட்டில் பாஸ்டர் இருந்தாராம். கரண்ட் பில்லு அதிகம் ஆயிடுச்சு தான். ஒருத்தன் கமிட்டியில் தகராறு, அவர் கமிட்டியில் இருக்கவன், இவ்வளோ கரண்ட் பில் எப்படி வருது, அவர் கரண்ட்டை விற்காதிஞ்சார். மிஷன் வீடு கொடுத்துருக்கு, அதில் வாஷிங் மிஷின் போட்டிருக்கலாம், இல்லை அயன் பாக்ஸு போட்டிருக்கலாம், ஒரு ஃபில்ட்ரு வச்சுருந்துருக்கலாம், ஒரு மிக்சி இருக்குது. அவருக்கு அவசியத்தை தான் பயன்படுத்துகிறார். ஏற்கனவே அவருக்கு கொஞ்சம் வசதியான மனிதன், பரம்பரையாக கொஞ்சம் ஃபேமிலியில் செட்டப் எல்லாம் உண்டு. அவர் இதை கேட்டோன்னு அவருக்கு மனசு வெறுத்து, ஆண்டவர் எனக்கு பைக் கொடுத்துருக்காரு, கார் கொடுத்துருக்காரு, ஏசப்பா ஒழித்து நான் வந்தேன், நான் டெய்லி என் வீட்டில் நான் வந்துடுவேன், உங்கள் மிஷன் விட வேண்டாம்னு போயிட்டு அதுலேருந்து ஒழிஞ்சது 5 வருஷம் அந்த சபையில். இந்த கரண்ட் கணக்கெல்லாம் கேட்டான் இல்லை,
இன்னொரு அப்படி தான் இருக்கான். அப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. கழுத்தில் கல்லை கட்டி கடலை போட்டு எப்படி இருக்கும், அப்படி உள்ள பெயிண்ட் இருக்குது தாழ்ந்து. இந்த வழிமறிக்கிய கூட்டம், எதிர்க்கிற கூட்டம், தூற்றுகிற கூட்டம், குறை சொல்லுகிற கூட்டம், அந்த கூட்டத்து விரோதமாய் அவங்களோட நிற்காது, தலைமுறை தலைமுறையாய்த்தான் நடக்கும். ஆண்டு சொல்லாரு, நான் மனதில் வச்சுருந்தேன். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு மனசு 10 700 800 வருஷம் மனசில் வச்சிருக்காரு. என் பிள்ளைகளை வழிமறிச்சவங்க, என் பிள்ளைகளை அடித்தவங்க, என் சபைக்கு துரோகம் பண்ணவங்க, என் ஊழியத்துக்கு துரோகம் பண்ணவங்க, என் ஊழியக்காரனுக்கு துரோகம் பண்ணினவங்க, சபை கட்டும்போது துரோகம் பண்ணனவனும். அப்போ எத்தனை குடும்பத்தில் அந்த சாபம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம எளிமை நின்று, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்தில் இருந்தால் மன்னிச்சு இறங்கன்னு கெஞ்சி கேட்போம். ஏன்னா நமக்கு இது தெரியாது. நம்ம எல்லாம் செய்வேனே, எல்லாம் போராட்டம், மந்திரம், பொறாமை, எரிச்சல், அப்படி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்குது. நம்ம செய்ததெல்லாம் நம்ம குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக தாக்கு உண்டாகுது. ஆண்டவர் அன்றைக்கே சொல்லிட்டார், யாத்திரம் 17 கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் எழும்பினான். பார்த்தீங்களா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும்போது சொல்றார், என் சிங்காசனத்தை விரோதமாக எழும்பினான், எனக்கு விரோதமாக எழும்பினான். ஆண்டவர் தொடும்போது, பவுலை தொடும்போது சொன்னார்ல, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானு. பாருங்களேன், சவுல் துன்பப்படுத்துறது ஜனங்களை. ஆண்டவர் சொல்லார், என்னதான் துன்பப்படுத்துகிறப்பா, என்ன துன்பப்படுத்துகிற தேவ பிள்ளைகளை, நம்முடைய முன்னோர்களோ, தகப்பனோ, தாயோ, தாத்தாவோ, பாட்டியோ, அல்ல நாம ஒரு காலத்தில் தேவனை அறியாமல் ஆவிக்குரியவங்களுக்கு விரோதமாய், ஆவிக்குரிய சபைகளுக்கு விரோதமாய், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகள் முன்னேறி போக விடாமல் அவங்களுக்கு விரோதமாய் வார்த்தையினால, செய்கையினால, பணத்தினால, ஆள்பலத்தினால எதையாவது செய்திருந்தேன் நான் மன்னிப்பு கேட்போம். எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி, தகப்பனே அதனால் எங்கள் குடும்பத்தில் ஏதாவது யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தா விடுதலை தாங்க. சிஸ்டர், பிரதர், வாயை திறந்து கேளுங்க. ஏதாவது யுத்தம் நடந்து கொண்டிருந்தா, எங்கள் அம்மா ஊழியக்கால தவறாக பேசியிருந்தா, எங்கள் அப்பா பேசியிருந்தா, நான் பேசியிருந்தா, ஆண்டவரே மன்னிங்கப்பா, மன்னிங்க. சபைகளுக்கு விரோதமாய் பேசியிருந்தா, எழும்பியிருந்தா, ஊழியக்காலுக்கு விரோதமாய் பேசியிருந்தா, எழும்பியிருந்தா, ஊழியம் வளரக்கூடாது என்று செயல்பட்டிருந்தா, ஒரு சர்ச்சை கட்டக்கூடாது என்று நாங்கள் செயல்பட்டிருந்தா, அந்த சந்ததியில் நாங்கள் இருப்பேன்னா மன்னிங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் ஏதாவது யுத்தம் நடந்து எங்களுக்கு அழிவு வந்து கொண்டிருந்தால், ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் அழிந்து கொண்டிருந்தால், எங்கள் குடும்பத்தில் வியாதி வந்து கொண்டிருந்தால், எதிரிகள் எங்களை தாக்கி கொண்டிருந்தால், விடுதலை தாங்க டாடி, விடுதலை தாங்க அப்பா. அதை மன்னிச்சு மன இறங்குங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த சாப கட்டை கர்த்தர் மாற்றுகிறார், மன்னிக்கிறார். ஏசப்பா, அந்த மாதிரி சாபம் எந்த குடும்பத்தில் இருக்குதோ ஏசப்பா மன்னித்து மன இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய யுத்தம் விலகி போகிறது. கர்த்தர் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு அந்த கரத்தை எடுத்து விட்டார். இனி நம்முடைய குடும்பத்தில் அதனால் தண்டனை இல்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.